Hello, Vijay speaking. Good morning. How are you, sir? Don't worry. நீங்க கொடுத்த ஆர்டர்ஸ் எல்லாம் சொன்ன டயத்துக்கு பர்ஃபெக்ட்டா அனுப்பிச்சிருவோம். Yeah, sure. கல்யாணமா? May I come in, sir? Yes, come in. கல்யாணத்தன்னைக்கு டெல்லியே ஒரு கலக்கிடுவோம். Don't worry. கேட்கறவெல்லாம் மேரேஜ் எப்போங்கிறான். பேசாம கழுத்துல ஒரு தாலி கட்டிடலான்னு பாக்குறேன். ஐயோ, I am already married, sir. சும்மா ஜோக்கா சொன்னேன். டென்ஷன் ஆடாதீங்க. நான் நினைக்கிறேன் அப்பா இந்த தடவை மெட்ராஸ்னு வரும்போது கண்டிப்பா ஒரு பொண்ணை பார்த்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு வருவாருன்னு. நினைக்கவே வேண்டாம். It's already fixed. Next week marriage. What? மெட்ராஸ்ல இருந்து வர தமிழ் பத்திரிக்கையில பார்த்தேன். ஆனா கல்யாணம் உங்களுக்கு இல்ல, உங்க அப்பாவுக்கு. கவிதா, இது கொஞ்சம் பாருங்க. பிரபல நடிகை காஞ்சனா தொழிலதிபர் ஆளவந்தாரை மணக்கிறார். அடுத்த மாதம் திருமணம். ஏராளமான தமிழ் படங்களில் கதாநாயகா நடித்து வரும் பிரபல நடிகை காஞ்சனாவிற்கு திருமணம் நடைபெற உள்ளது. மாப்பிள்ளை பெயர் ஆளவந்தார். டெல்லியில் பெரும் தொழிலதிபர், ஏராளமான சொத்துக்கு அதிபதி. காஞ்சனா ஆளவந்தார் திருமணம் இன்னும் 15 நாட்கள் நடைபெறும் என தெரிகிறது. இது எப்படி உண்மையா இருக்குமா? கிசுஸ் வந்தா பரவாயில்ல சார், இது கன்ஃபார்ம் நியூஸ். மெட்ராஸ்ல அப்பா எங்க தங்கியிருக்காரு? ஹோட்டல் ஸ்வேதா, ரூம் நம்பர் 201. நெக்ஸ்ட் ஃப்ளைட் 6:30 மணிக்கு சார். டிக்கெட் புக் பண்ணிடுறேன். தட்ஸ் குட். இந்த கல்யாணம் மட்டும் நடந்துருச்சுன்னா எங்க குடும்ப மரியாதை, கம்பெனியோட கௌரவம் எல்லாமே காத்துல பறந்துடும். இதை எப்படியும் தடுத்து நிறுத்தி ஆகணும். என்ன சித்ரா, நீக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்க? ஆமா. என்னவா இருக்கும் சொல்லு பார்க்கலாம். என்னவா இருக்கும்? உனக்கு பிடிச்ச யாராவது ஐ லவ் யூ சொல்லிருப்பாங்க. இல்ல, எங்க ஆபீஸ்ல 20 days லீவ் சாங்க்ஷன் ஆயிருக்கு. வாவ், 20 டேஸா? ஒரு நாள் லீவ் கேட்டாவே அந்த மேனேஜர் ஆவும் பாரு. உனக்கு எப்படி? அதான் சித்ரா. ஆமா, 20 நாள் லீவா என்ன பண்ண போற? உனக்கு என்ன? நீ டெய்லி ஆபீஸ் முடிஞ்ச உடனே வீட்டுக்கு போய் அம்மா அப்பா அண்ணன் இப்படின்னு ஜாலியா பொழுத போக்குற. ஆனா நான் ஒரு அனாதை. எனக்கு லேடிஸ் ஹாஸ்டல், மிஸ், வார்டன், டிவி, தூக்கம். வாட் a hell. இந்த ரொட்டீன் லைஃப்ல இருந்து ஒரு சேஞ்சுக்காக தான் டூர் போறேன். எனிவே, ஹாப்பி ஜர்னி. போன உடனே லெட்டர் போடு, இல்லைன்னா உதப்பேன். சரி. ஹலோ, ஸ்டார் டிராவல்ஸ். ஆமா. நான் பாம்பேல இருந்து வந்திருக்கேன். எனக்கு ஒரு வண்டி தேவை. எங்க இருந்து பேசுறீங்கம்மா? சரியா எடுத்து சொன்னீங்கன்னா நான் வண்டி அனுப்பிச்சிடுவேன். வண்டி நம்பர் நோட் பண்ணிக்கம்மா. அம்மா நீங்களா? என்ன தெரியுமா? சூப்பர் ஸ்டார் காஞ்சனாவை யாருக்கா தெரியாம இருக்குமா? நீங்க என்ன சொல்றீங்க? யாரோ ஆள வந்தாரா, அவரை கல்யாணம் பண்ணிக்க போறீங்களா? பேப்பர்ல அதுவும் படத்தோட நியூஸ் வந்திருக்கு. நீங்க பாக்கலையா? இத பாருங்க. அப்படியா? பிரபல நடிகை காஞ்சனா காதல் திருமணம், தொழிலதிபரை மணக்கிறார். படத்துல காஞ்சனா என்ன மாதிரியே இருக்காளே. டபா தூக்கி ரன் பண்ணு. பேன் ரைட் ரைட். அம்மா கூப்பிட்டீங்களாம்மா? ஆமா. அடுத்த வாரம் ஷூட்டிங் கேன்சல் பண்ண சொல்லியிருந்தேனே, ஞாபகம் இருக்கா? உங்க மேரேஜ் விஷயமா தானே? ஆமா. வாழ்த்துக்கள்மா. Thank you. எக்ஸ்கியூஸ் மீ. வாங்கம்மா. எனக்கு ஒரு ரூம் வேணும். உங்களுக்கு இல்லாத ரூமா? ஃபேமஸ் சினிமா ஆர்டிஸ்ட் நீங்க. இங்கேயும் அந்த நடிகை குழப்பமா? நடக்கட்டும். ஆட்டோகிராஃப் கேட்காம இருந்தா சரி. எவ்வளவு அட்வான்ஸ் பே பண்ணணும்? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாங்கம்மா, அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். செபாஸ்டின் வாங்க. அம்மாவுக்கு அந்த விஐபி சூட் கொடு. வாங்க மேடம், வாங்க. வாங்க. வாங்க மேடம், வாங்க. அம்மா, அடுத்து என்ன படமா ரிலீஸ் ஆக போகுது? படமா? புது படம் அடுத்த மாசம் ரிலீஸ் ஆக போகுது. ஆளவந்தார்னு யாரையோ கல்யாணம் பண்ணிக்க போறதா பேசிக்கிறாங்க. அதெல்லாம் பேப்பர்ல சும்மா போட்டிருப்பாங்க. எனக்கு ஒரு காஃபி வேணும், சீக்கிரமா கிடைக்குமா? இதோ உடனே கொண்டு வரமா. நடிகை தான் நடிப்பாங்க, நான் நடிகையாவே நடிக்க வேண்டியிருக்கு. எனிஹவ்
இன்ட்ரெஸ்டிங் கேம். நடக்கட்டுமே. எக்ஸ்கியூஸ் மீ, ஐ எம் விஜய் ஃப்ரம் டெல்லி. வெல்கம் சார். ஆல்ரெடி உங்க கம்பெனில இன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. உங்களுக்கு ரூம் ரிசர்வ் பண்ணி வச்சிருக்கு சார். பாய் சார். சாருக்கு விஐபி சூட் கொடு. வாங்க சார். சார் லக்கேஜ் காரில் இருக்கு. ரூமுக்கு அனுப்பி வைக்கிறேன் சார். தேங்க்யூ. வெல்கம் சார். சார் உங்களுக்கு பயங்கரமான லக்கு சார். லக்கா? ஏன்பா? ஆமா சார், பக்கத்து ரூம்ல யார் தங்கி இருக்கா தெரியுமா? சொல்லு, தெரிஞ்சுக்கிறேன். இளைஞர்களின் கனவு கன்னி, காதல் இளவரசி காஞ்சனா சார். நடிகை காஞ்சனாவா? ஆமா சார், வயிறு எரியுது சார். உனக்கு ஏன்பா வயிறு எரியுது? பின்ன என்ன சார், தங்க கிளியாட்டம் பொண்ணு, எவனோ பரதேசி கிழமை ஆள வந்தானா, அவனுக்கு அடிச்சிருக்கு சார் அதிர்ஷ்டம். பரதேசி இல்ல, பணக்காரனா இருப்பான். அவ அழகில் இவர் மயங்கி இருப்பாரு, இவரோட பணத்துல அவ மயங்கி இருப்பா. நீங்க சொல்றது ரொம்ப கரெக்ட் சார். உலகம் அப்படிதான் இருக்கு. நான் வரேன் சார். அப்ப எங்கிட்டயும் தான் பணம் இருக்கு, கூடவே இளமை இருக்கு. எங்கிட்டயும் மயங்குவாடா? மயங்கிட்டு அவ சாயம் வெளுத்து போகும், கூடவே அப்பாவுக்கும் புத்தியும் வரும். ஹலோ, குட் மார்னிங். குட் மார்னிங். மே ஐ கம் இன்? வாங்க, கம் இன். உட்காருங்க. தேங்க்யூ. நீங்க? ஐ எம் விஜய் ஃப்ரம் டெல்லி. ஓஹோ. பக்கத்து ரூம்ல தான் தங்கி இருக்கேன். ஆ. இவ்வளவு பெரிய ஆர்டிஸ்ட் இங்க தங்கி இருக்கிறதா சொன்னாங்க, அதான் பார்த்துட்டு போலாம். ப்ளீஸ் ஹேவ் இட். தேங்க் யூ. பை தி வே, நான் உங்க அப்பா அம்மா பார்க்கணுமே. ஏ? ஒரு தேங்க்ஸ் சொல்றதுக்கு தான். எதுக்கு? இவ்வளவு அழகான பெண்ணை பார்த்ததுக்கு. என்ன சார் அநியாயமா புகழறீங்க? நான் என்ன அவ்வளவு அழகாவா இருக்கேன்? உங்க அழக பத்தி என்ன மாதிரி ஆம்பளைகளுக்கு தானே தெரியும். பை தி வே, ரூம்ல தனியா இருந்து போர் அடிக்கல உங்களுக்கு? எங்க வெளியில போலாமே? போலாம் தான், ஆனா கூட்டம் கூடிருமேன்னு பயப்படுறீங்களா? ஏ, நான் ஒரு பெரிய நடிகை இல்லையா? டெஃபினெட்லி நீங்க பெரிய நடிகை தான். உங்களுக்கு அப்ஜெக்ஷன் இல்லைன்னா நான் உங்களுக்கு கம்பெனி கொடுக்க ரெடியா இருக்கேன். வாட்? டோன்ட் மிஸ்டேக் மீ, உங்க கூட பாதுகாப்பா வர்றேன்னு சொன்னேன். ஓ, உங்களுக்கு எதுக்கு வீண் சிரமம்? சிரமமெல்லாம் ஒன்றும் இல்லை, உங்க கூட வர்றது எவ்வளோ பெருமை தெரியுமா? நீங்க ரெடி ஆகிட்டு கீழே வாங்க, நான் வெயிட் பண்றேன். ஓகே, பார்க்குறேன். அப்படிங்களா? உங்களுக்காக ஏற்கனவே ஒரு டேப் ரிசர்வ் பண்ணிருக்கு, அதுவும் அந்த கார்னர்ல. ஆமா, நான் வருவேன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? எல்லாம் ஒரு கணக்கு தான். கணக்கா? ம். என்ன அப்படி பாக்குறீங்க? ஒன்றும் இல்லை, எல்லாம் சரியா இருக்கு. ஆனா அந்த காதோரமா ஒரு சின்ன ரோஜாப்பு இருந்திருந்தா அற்புதமா இருந்திருக்கும். ஒரு ஃபினிஷிங் டச். எனக்கும் ஆசைதான், ஆனா கிடைக்கலையே. இஃப் யூ டோன்ட் மைண்ட். மிஸ் காஞ்சனா, சொல்லுங்க. இந்த பூ உங்க கையில கொடுக்கும்போது என்ன சொல்லி கொடுக்கலாம் தான் யோசிக்கிறேன். உண்மையிலேயே உங்க மனசுல என்ன தோணுதோ அதை சொல்லி கொடுங்க. அப்ப உண்மை சொன்னா உங்களுக்கு பிடிக்கும். ஆமா. ஓகே, ஐ லவ் யூ. இருக்கு. சந்திச்சு 2 நாள் ஆகல, அதுக்குள்ள இணைப்பிரியாத காதல் சேர்ந்து ஊர் சுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த அம்மாவை ஆள வந்தார் கல்யாணம் பண்ணிக்க போறதா பேப்பர்ல பார்த்தேன். இப்ப யார் கூடவோ சுத்திக்கிட்டு இருக்காளே. ச்சே, ஒரே குழப்பையா. கணக்குலையும் குழப்பம், காதல்லையும் குழப்பம். அப்பாவுக்கு புத்தி வரணுங்கிறதுக்காக தான் காஞ்சனாவை காதலிக்கிற மாதிரி நடிக்கிறேன். இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு நான் அவளை காதலிக்கிற மாதிரி நடிக்கிறதா ஒரே வழி. ஆனா போற போக்க பார்த்தா உண்மையிலேயே அவளை காதலிச்சணும்னு சந்தேகமா இருக்கு. ஹலோ. முதல் தடவை வர்ற, வலது கால் எடுத்து வச்சு வா. வலது கால் கதையெல்லாம் இருக்கட்டும். எப்போ நம்ம கல்யாணம்? எப்போ உங்க அப்பா கிட்ட கூட்டிட்டு போய் அறிமுகப்படுத்த போறீங்க? எங்க அப்பாவை தான் உனக்கு ஏற்கனவே தெரியுமே. அப்படியா? யாரு? மிஸ்டர் ஆளவந்தார். ஆளவந்தாரா? பிரபல நடிகை காஞ்சனா, அதாவது நீ கல்யாணம் பண்ணிக்க போற தொழிலதிபர் ஆளவந்தாரோடைய மகன் தான் நான். எல்லாமே தப்பு. நான் அவரை பார்த்தது கூட கிடையாது. இதை நான் நம்பணுமா? சத்தியமா விஜய், உங்க அப்பா யாருன்னே எனக்கு தெரியாது. நீ நடிகை,
ஒரு ஆண் 2 பெண்களை கல்யாணம் பண்ணிக்கிறது சகஜம். ஆனா ஒரு பெண் 2 ஆண்களை காதலிக்கிறதும், அதுவும் அப்பாவை மகனையுமே காதலிக்கிறதும் ரொம்ப புதுமையான விஷயம். நீ என்ன புதுமை பெண்ணா? விஜய், நான் உனக்கு தலையில வச்சுக்கிறதுக்கு தான் பூ வாங்கி கொடுத்தேன். ஆனா நீ காதலியே பூ வச்சிட்டீங்க. அப்போ நீங்க காதலிச்சதா சொன்னது? உனக்கு போட்டியா நடிச்சேன். பணம் பறிக்கிறதா உன்னோட சுயரோபனை எங்க அப்பா தெரிஞ்சுக்க வேண்டாம், அதுக்காக நடிச்சேன். இந்த அளவுக்கு பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் உங்ககிட்ட இருந்து உண்மையை மறைக்கிறது தப்பு. அப்ப இது வரைக்கும் விட்டதெல்லாம் பம்பரம் தானா? ஆமா, உங்க அப்பாவை கல்யாணம் பண்ணிக்க போற நடிகை காஞ்சனா நான் இல்ல. என் பேர் சித்ரா. நான் ஒரு அனாதை. பாம்பேல ஆபீஸ்ல வேலை செய்யறேன். இது எந்த படத்தோட கதை? லுக் காஞ்சனா, நீ என்ன காதலிச்சா நடிச்சதுக்கு என்ன சம்பளம் எதிர்பார்க்கிறேன்னு சொல்லு, ரவுண்டா ஒரு அமௌண்ட் கொடுத்துறேன். விஜய், நீங்க நினைக்கிற மாதிரி பொண்ணு நான் இல்ல. பெண்ணுன்னா பேய் இறங்குன்னு சொல்லுவாங்க. பாவம், எங்க அப்பா மனுஷன் தானே, அதான் மயங்கிட்டாரு. இத பார் ப்ளீஸ், அவரை விட்டுரு. உனக்கு எவ்வளவு பணம் வேணும்னு சொல்லு, நான் தர்றேன். விஜய், நான் என்ன சொன்னாலும் நீங்க நம்ப போறதில்ல. நீங்க சொன்ன மாதிரியே நடிகை காஞ்சனா நான் தான். உங்க அப்பாவை கல்யாணம் பண்ணிக்க போறது நான் தான். ஆனா உங்களை காதலிச்சது மட்டும் உண்மை. பாய். எக்ஸ்கியூஸ் மீ, நான் மிஸ்டர் ஆளவந்தரோட சன். அவர் இங்க தங்கி இருக்காரா? ஆமா, ரூம் நம்பர் 20. ஆனா அவர் இப்ப இங்க இல்லையே. ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணீங்கன்னா அவங்க உட்பி மிஸ் காஞ்சனா வந்துருவாங்க. நடிகை காஞ்சனாவா? என்னங்க ஆள வந்தார் பையன் சொல்றீங்க, நடிகை காஞ்சனாவான்னு கேக்குறீங்களே? அதோ அவங்களே வந்துட்டாங்களே. சித்ரா, சித்ரா, ஏய் சித்ரா, நான் கூப்பிட்டு இருக்கேன், நீ பாட்டுக்கு போயிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? என்னடி முடிக்கிற? நான் தான் விஜய். விஜயா? ஏன் என்ன தெரியலையா? இல்ல தெரியாத மாதிரி நடிக்கிறியா? இதுல ஒரு சினிமா நடிச்சிட்டு இருக்கியா? மரியாதை பேசு. என்ன மரியாதை உனக்கு? ஏய் என்னடி? சார் ஏய் மிஸ்டர், என்ன என்ன சார் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? யார் இது சித்ரா? நீங்க போங்கம்மா, வாங்க சார். நீங்க இருங்க சார். நீங்க போங்கம்மா. நீங்க சார் வாங்க சார். ஏய் நீ எங்க போனாலும் விட மாட்டேன், விடுங்க சார். ஹலோ, ஹோட்டல் ராஜேஷ் சார், காஞ்சனாவோட காட்டேஜ் கனெக்ஷன் கொடுங்க, நான் விஜய் பேசுறேன். மேடம் ஒரு நிமிஷம். எஸ். விஜய் லைன்ல இருக்காரு, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுமா? இல்ல, நான் ரூம் வெக்கேட் பண்ணிட்டு போயிட்டேன்னு சொல்லிடுங்க ப்ளீஸ். சார், அவங்க ரூமை வெக்கேட் பண்ணிட்டு போயிட்டாங்க சார். என்னது, வெக்கேட் பண்ணிட்டாங்களா? வெக்கேட் பண்ணிட்டு இங்க வந்துட்டாளா? என்ன சார்? ஒண்ணுமில்ல சார். காஞ்சனா எந்த ரூமில் தங்கியிருக்கா? ரூம் நம்பர் 201 சார். ஏன் மறுபடியும் சண்டை போட போறீங்களா? நோ, அவங்கள பார்த்து சாரி சொல்லணும். சார் காஃபி. அவங்களுக்கு மட்டும் தானப்பா? உங்களுக்கு சேர்த்து ஆர்டர் பண்ணிருக்காங்க சார். சரி வச்சுட்டு போ. ஹலோ ஹலோ, நான் ஆளவந்தார் பேசுறேன். காஞ்சனா இல்ல? ஹலோ, நான் ஆளவந்தார் பேசுறேன். யார் பேசுறது? காஞ்சனா இல்ல? நான் ஆளவந்தார் சன் விஜய் பேசுறேன். காஞ்சனா பாத்ரூம்ல இருக்காங்க. விஜய், நீ என்ன பண்ற இங்க? வரப்போற சித்திக்கு அட்வான்ஸா வாழ்த்துக்கள் சொல்ல வந்திருக்கேன். முதல்ல நீ எங்க இருந்து கிளம்பி வா. உன்கிட்ட நான் நிறைய பேசணும். நிச்சயம் பேசுவோம்ப்பா. அதுக்கு முன்னால காஞ்சனாவோட பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்டிட்டு வரேன். விஜய், நான் சொல்றது
காஃபி பில் கையெழுத்து. கொலை பண்ணிட்டீங்களா? கொலை பண்ணல. எங்க வர்றீங்க? ஹாய் சித்ரா, வா 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 வா. எப்படி பாம்பேல இருந்து வந்த? லெட்டர் போட்டிருந்தா நானே ஸ்டேஷனுக்கு வண்டி எடுத்துட்டு வந்திருப்பேன்ல. நான் வந்து 4 நாள் ஆச்சு. 4 நாள் ஆச்சா? ஆ. எங்க தங்கி இருந்த? ஹோட்டல்ல. ஏன், நான் இங்க தனியா தானே இருக்கேன். எங்க வீட்டுக்காரர் துபாயில இருக்காரு. நேரா இங்க வந்திருக்கலாம்ல. தப்புதான். பேசாம உங்க வீட்டுக்கே வந்திருக்கலாம். தேவையில்லாம லாட்ஜ்ல ரூம் போட்டு வெட்டி விவகாரத்துல மாட்டிக்கிட்டேன். உட்காரு, சொல்றேன். யாருப்பா பொன்சாமி? நான் தான் சார். ஹோட்டல்ல விஜய்க்கு காஃபி கொடுத்தது நீதானே? ஆமாம் சார். அப்போ அவர் எப்படி இருந்தாரு? ரொம்ப கோவமா இருந்தார் சார். அவர் காஃபி கொடுக்கும்போது அவர் மட்டும் இருந்தாரா இல்ல வேற யாராவது கூட இருந்தாங்களா? வேற யாரும் இல்லை சார். அப்படியா? ஹோட்டல் ரூம்ல விஜய் ஏதாவது போன் பண்ணாரா? தெரியல சார். வேற என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாரு? சும்மா உட்காந்துருந்தார் சார். காஞ்சனா காஃபி ஆர்டர் கொடுக்கும்போது அவங்க மட்டும் இருந்தாங்களா இல்ல விஜயும் கூட இருந்தாரா? விஜய் அங்கே இல்லை சார். ஆஹா, சரி நீ போலாம். குமார் யாருப்பா? நான் தான் சார். ரிசப்ஷன்ல நடிகை காஞ்சனாவோட விஜய் தகராறு பண்ணத நீ பார்த்தல்ல? ஆமா சார். நான் அவரை மனசார காதலிச்சேன். அவர் என்ன மோசக்காரின்னு திட்டினதும் எனக்கு பொறுக்கல. ஆமா, நான் ஒரு மோசக்காரி தான் சொல்லிட்டு வந்துட்டேன். இப்ப அவர் எங்க? அவங்க அப்பா பார்க்க போனாரு. நீ தாண்டி பெரிய தப்பு பண்ணிட்ட. விஜய் அவங்க அப்பா பார்த்துட்டு திரும்பி வர வரைக்கும் நீ அங்கதான் இருந்திருக்கணும். ஆழவந்தார கட்டிக்க போற காஞ்சனா நீ இல்லைன்னு தெரிஞ்சதும் அவர் நிச்சயம் உன்னை தேடி வந்திருப்பாரு. எனக்கு என்னமோ தெரியல, ஒரே குழப்பமா இருக்கு. சரி, நீ ஒன்னும் குழம்ப வேண்டாம். காலையில நான் விஜயை பார்த்து பேசுறேன், சரியா? சரி. ஐயோ, யாரு இது? யார் அது? விஜய், யாரையோ தலையில அடிபட்டிருக்கு. நான் சொன்ன விஜய் இவர்தான். தூக்குடி, உள்ள கூட்டிட்டு போலாம்.